வணக்கம் நண்பர்களே, ஃபேட் டு ஃபிட் சேனல். இது நாள் 40. இன்னைக்கு காலையில அதிசயமா 5 மணிக்கெல்லாம் எழுந்துக்கினேன். உடனே திரும்ப கண்ணை முன்னா தூங்கிடுவேன்ட்டு டக்குன்னு எழுந்து பாயெல்லாம் மடிச்சு வச்சுட்டு வெளியே போய் பார்க்கலாமே என்ன நிலவரத்தில் இருக்குது இன்னைக்கு கிளைமேட்னு பார்த்தேன். ஏன்னா நேச்சுரல் டிசாஸ்டர் திரும்ப வந்துச்சுன்னா தாங்க முடியாது. எப்பவும் போல தான் அந்த சீரிஸோட லாஸ்ட் எபிசோட பார்த்துட்டு அப்படியே வீட்டில் இந்த ஆர்பிட் ட்ரெக்கரை வச்சு கார்டியோ பண்ணின்னு இருந்தேன். மார்னிங் வெறும் 4000 ஸ்டெப்ஸ் தான் கவர் பண்ணேன். அதுக்கப்புறம் வீட்டில் டீ போட்டிருந்தாங்க. அந்த டீயை குடிச்சிட்டு இந்த சீரீஸை பார்த்து கொஞ்ச நேரம் கண்ணீர் விட்டுருந்தேன். அப்படியே டக்குன்னு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு சிம்புவோட தொட்டி ஜெய காஸ்டியூம் தான் ரீக்ரியேட் பண்ணியிருந்தேன். அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு நம்ம போகிறது வேலைக்கு. கருப்பு சட்டை சீக்கிரமா வெள்ளை சட்டை மாறிடணும் அப்போ புரிஞ்சிச்சு. இதுலேருந்து கிளம்பி கோழியெல்லாம் தோர்த்திக்கினே அப்படியே சுற்றி பார்த்துன்னு நடந்து போயினே இருந்தேன். நம்ம நண்பனை எட்டி பார்த்துட்டு போகலாமே அப்படின்னு பார்த்தா நேற்றையோ ஹைட் பண்ணுற லேப்டாப்பில் அண்ட் இன்னைக்கு நிறைய வண்டிங்கெல்லாம் இருந்துச்சு ரோட்டில். அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், ஹாப்பி ஐடி முபாரக். அப்புறம் லஞ்சுக்கு நானும் ஃபில்டர் போட்டால் தான் ஃப்ரேம் உள்ள வரான்னு சொன்னாக்காவும் சேர்ந்து லஞ்ச் வாங்குறதுக்கு போய் நின்றோம். அப்புறம் கூட வேலை செய்கிறவங்களுக்கும் லஞ்ச் வாங்கணும். அதனால சில பேருக்கு வெஜ்ஜு வேணும்னாங்க. எங்கன்னா வெஜ் ரெஸ்டாரண்ட் இருக்கான்னு சுற்றினே இருந்தோம். அப்புறம் ஆரம்பிச்ச இடத்துக்கு திரும்ப வந்து நூடுல்ஸே வாங்கிக்கலான்னு பிளான் பண்ணோம். வர வழியிலேயே வேற வேற கடையெல்லாம் இருக்குது, அங்கேயே கேட்டு வரலான்னு அப்படியே கேட்டுன்னு சுற்றின்னு வரணும். கடைசியில் வேற வழி இல்லாமல் எங்கே ஃபஸ்ட்டு போனோமோ அதே இடத்துக்கு வந்துட்டு என்ன இருக்குன்னு கேட்டேன். சிக்கன் நூடுல்ஸ், சிக்கன் ரைஸ் அந்த மாதிரி தான் இருக்குன்னாங்க. அதனால ஒரு நூடுல்ஸ் மட்டும் சொல்லிட்டு சேர்த்து ஊற்ற அங்கே உக்காந்து இருந்தேன். தான் எத்தனை ஸ்டெப்ஸ் வச்சுக்கிறேன்னு பார்த்தா அப் டு 10K ஸ்டெப்ஸ் மேலே வெஸ்ட் இருந்தேன். அது ஒரு கோல் மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. வர வழியில வண்டியை போலீஸ்லாம் செக் பண்ணி இருந்தாங்க. அப்புறம் ரம்ஜான் அன்னைக்கு எப்படி ஒரு வேளை கூட பிரியாணி இல்லாமல் நாள் முடியும். அதனால நைட்டு பிரியாணியை சாப்பிட்டு தூங்க போயிட்டேன். அதோட நாளை முடிச்சிங்கன்னா பை கைஸ், நாளைக்கு பார்க்கலாம்.